மார்கரெட் லூவிஸ் என்கிற ஒரு வயதான தாய் ஒரு அமைதியான கிராமத்துல வசித்து வந்தாங்க. அவருடைய கணவனாகிய ராபர்ட்டுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற அன்பு அது உன்னதமான அன்பு. வயதான காலத்துல அந்த மகன் வயது மூப்பின் காரணமாக சில பலவீனங்கள்னால மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்பட்டார். ஒரு நாள் மாலை வேளையில நல்ல மங்கின இரவுல அவருடைய உயிர் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த கடைசி நிமிடங்கள்ல தன் மனைவியுடைய கரங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பரலோகம் உன்னையும் என்னையும் சந்திக்க அனுமதி கொடுத்தால் நிச்சயமாக நம்முடைய வீட்டின் வெளிச்சத்தை தேடி நான் வருவேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் மறைந்து விடுகிறார். சரியாக 9:12 மணிக்கு இரவு அவர் மரித்து விடுகிறார். இந்த வார்த்தைய அவங்க உள்ளத்தின் ஆழத்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. கணவனுடைய அடக்கமெல்லாம் முடிந்த அடுத்த நாள்ல இருந்து சரியாக இரவு 9:12 மணிக்கு அவருடைய வீட்டுல விளக்கை அவங்க ஆன் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணி வச்சிருந்தாங்க. முழுவதும் விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டே இருந்தது. சுற்றி இருந்தவங்க எல்லாம் இதை பார்த்து ஏன் இவங்க எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி அவங்களை பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் அல்ல, 7 வருஷ காலம் இதையே அந்த பெண்மணி அவங்க செய்து வந்தாங்க. 7 வருஷத்துல பல கிரிட்டிசிசன்ஸை கேட்டாலும், பல வகையில பொருளாதாரத்துல அந்த எலக்ட்ரிசிட்டி பில் அவங்களுக்கு கூட வந்தாலும் கணவனுடைய வார்த்தைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அந்த காரியத்தை செய்தாங்க. ஒவ்வொரு நாளும் இரவு ஜெபிக்கும் போதும் வேதம் வாசிக்கும் போதும் அவங்க இந்த காரியத்தை ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபிச்சாங்க. ஏசப்பா, நான் பைத்தியக்காரத்தனமா அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன்னா, என்னுடைய கணவனுடைய வார்த்தைக்கு அவருடைய மரணத்திற்கு பின்பாகவும் நான் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறேனே, இதனால பிரயோஜனம் இல்லாத வேலைகள் நான் செய்கிறேனா என்கிற அடையாளம் எனக்கு தேவையில்லை. ஒரு அடையாளத்து மூலமா நீங்க எனக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்க என்னிடத்துல சொல்லணும், நீங்க என்கிட்ட இந்த காரியத்தை குறித்து நிச்சயமாய் பேசணும். நான் செய்கிற காரியம் புத்தியீனமான காரியமானு சொல்லி நீங்க என்னிடத்துல பேசணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாலும் அவங்க அந்த காரியத்தை நிறுத்துறதுக்கு அவங்க மனசு வரல. இப்படி அவங்க செய்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பயங்கரமான புயல் மழை. அந்த புயல் மழையில இரவு கம்ப்ளீட்டா பவர் கட் ஆயிடுது. உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வீடு இருள்ல மூழ்கிடுச்சு. ரொம்ப பதபதத்து போயிட்டாங்க. உடனே பேட்டரியை தேடி எடுத்து பேட்டரியின் மூலமாக ஒரு லைட்டை கொளுத்தி நேரா தன்னுடைய வீட்டு வெராண்டால வந்து அந்த லைட்டை பிடிச்சிட்டு நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு கார் பயங்கர சத்தத்தோட வீட்டுக்கு முன்பாக வந்து நின்னுச்சு. அந்த கார் கம்ப்ளீட்லி டேமேஜ் ஆயிருந்துச்சு. அந்த கார்ல இருந்து ஒரு வாலிபன் வெளியே இறங்கி இந்த லைட்டை நோக்கி ஓடி வர்றான். அவனுடைய முகம் முழுவதும் ரத்தமா இருந்தது. சொன்னான், ரொம்ப படபடப்போட இருந்தவனை இவங்க போய் அவனை அணைச்சு கொண்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவனுடைய காயங்கள் எல்லாம் தேற்றி கேட்கும் போது அவன் சொன்னான், பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம இருள்ல மூழ்கி கிடந்த எனக்கு ஒரே ஒரு வெளிச்சம் என் கண்களுக்கு தெரிந்தது. அது உங்களுடைய வீட்டின் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடி வந்ததுனாலதான் இப்போ நான் உயிரோட இருக்கிறேன்னு சொன்னதை கேட்ட அவங்களுடைய மனதெல்லாம் குளிர்ந்து விட்டது. 7 வருஷ காலமாக ஒரு பைத்தியக்காரிய போல நான் இந்த காரியத்தை செஞ்சேன். இந்த காரியத்தை ஒருவேளை இன்னைக்கு நான் கைவிட்டு இருந்தேன்னா ஒருவனுடைய உயிர் போயிருக்கும். அதனால இந்த காரியத்தை நான் கீழ்ப்படிந்த கணவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்த இந்த காரியத்தை, அன்புக்கு நான் கொடுத்த முக்கியத்துவத்தை, அன்புக்கு நான் கொடுத்த மரியாதைய கடவுள் நிச்சயமாக அங்கீகரித்து அதை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி கடவுளுக்கு அவங்க நன்றி சொன்னாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சில காரியங்களை இண்டிகேட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி நீங்க செய்து கொண்டு வரும்போது அதனால ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லாதது போல உங்களுக்கு தோன்றலாம். ஆரம்பத்துல கர்த்தர் தான் இதை சொன்னாருங்கிற தெளிவு எனக்கு இருந்தது. நாளாக நாளாக இது எனக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸை கொடுக்குது. இந்த கன்ஃபியூஷன்ஸ் நிச்சயமா என்னை நல்ல வழிக்கு கொண்டு போகுமாங்கிற ஒரு பெரிய கேள்வியோட இதை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னா நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய வைக்கிறார்னா நிச்சயமா
அதன் மூலமாக அவர் மகிமைப்படும்படியாக ஏதோ ஒரு சம்பவத்துக்கு நேராக அவர் உன்னை நடத்தி செல்வார். அது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனைய கொண்டு வந்து சேர்க்கும். அது உன்னை ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்தும். இந்த மார்கரெட்டுடைய வாழ்க்கையில கணவன் நிமித்தம் தான் அவங்க இந்த காரியத்தை செஞ்சாங்க. ஆனா கணவன் திரும்ப வருவாரு வரமாட்டார்னு சொல்லி ஊரெல்லாம் கிண்டல் பண்ணும்போது கூட அவங்க அந்த கணவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தாம அவங்க கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணத்தோட அதை செய்து கொண்டே இருந்தார்கள். நாளொன்று வந்தது, அது இன்னொருவனுடைய உயிரை காப்பாற்றும்படிக்கு தேவன் அதை பயன்படுத்தினார். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆரம்பிக்க சொல்லி கர்த்தர் செய்ய வச்சிருக்கிற எந்த காரியத்திலையும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ உன் வாழ்க்கையில வெட்கப்பட்டு போவேங்கிற பயத்தோட ஒரு காரியத்துல நீ டிராவல் பண்ணிட்டு இருந்தீனா பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. சடுதியாய் உன்னை அந்த காரியத்துல ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன் மூலமாய் அதில் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உன் மூலமாய் மகிமைப்படுவார். ஆகவே நீ தொடர்ந்து முன்னேறி செல். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாருங்கிற தெளிவு இருக்கும்னா அந்த காரியத்தை தைரியமா செய். ஒருவேளை கர்த்தர் அது உனக்கு சித்தம் இல்லைங்கிறது இருந்துச்சுன்னா அதை ஏற்கனவே நீ செய்யாதபடிக்கு அவர் அதை தடை செய்திருப்பார். ஆனா இன்று வரைக்கும் பிரயோஜனம் இல்லாம நீ செய்துட்டு இருக்கிறன்னு நினைக்காத. ஒரு பெரிய சாட்சிக்காக நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் நிச்சயமாய் இந்த காரியத்தின் மூலமாக உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர் உன்னை நேசிக்கிற மாதிரி அநேகரை நேசிக்கல. உன் கூட அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால நீ வெட்கப்பட்டு போவதில்லை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆம்.